கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மின்னல் வாழ்த்துக்களை அன்போடு கூட மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்து ஒவ்வொருவரையும் பார்க்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி. ஜெபத்தோடு கூட காணப்படுவோம். தயவுசெய்து நாம் தேவ ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறோம். எனவே பயத்தோடு பக்தியோடு உண்மையோடு கூட தெய்வ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த நாளிலும் வேதத்தை பகிர்ந்து கொள்வதற்காக எல்டர்லேனி அவர்கள் இருக்கிறார்கள். நான் நேரத்தை வீணாக்காதபடி அவற்றை கொடுத்துறேன். ஓவர் டு எல்டர்லேனி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த காலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாட்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் கீழ் நாம் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செப்டம்பர் மாதம் கூட எண்ட் டைம்ஸ் அண்ட் ஹோப், அதாவது இறுதி நாட்களும் அதனுடைய விசுவாசம் அதனுடைய நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு பல செய்திகளை போதகர் நம்மோடு பேசினார். ஆனால் இன்றைக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 5வது ஞாயிறாக இருக்கின்றபடியினால் நாம் இந்த 5வது ஞாயிறை சுவிசேஷ ஞாயிறு என்று சொல்லிக்கொண்டு, காஸ்பல் சண்டே என்று சொல்லிக்கொண்டு நாம் நினைவு கூறுகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த நாளில் நாம் வெளியே சென்று சில டிராக்ட் நாம் கொடுக்க இருக்கின்றோம். எனவே இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியுடைய தலைப்பு தான் நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இந்த 18 முதல் 21 வசனங்களில் இருக்கின்ற இந்த பகுதியிலிருந்து தான் இன்றைக்கு சுருக்கமாக நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். நம் ஆங்கிலத்தில் பார்க்கின்ற பொழுது வி ஆர் அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று சொல்லிக்கொண்டு அந்த தலைப்பு இருக்கின்றது. இந்த அம்பாசிடர் என்று சொல்லக்கூடியதானது பொதுவாக நாம் உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை. நம்முடைய அரசாங்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற ஒரு பொறுப்பு தான் இந்த நாம் பொதுவாக இந்த வார்த்தையை நாம் தமிழில் தூதுவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் சொல்லுவோம். அப்படி என்றால் ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு அந்த தேசத்தை பிரதிநிதித்துவம் செய்வதற்காக அனுப்பப்படுகின்றவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த தூதுவர் அல்லது ஸ்தானாபதி என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற பொழுது அவர் யார் என்றால் ஒரு தேசத்தை பிரதிநிதித்துவம் செய்து வேறு ஒரு தேசத்திற்கு அனுப்பப்படுகின்றவர் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். sent by a state to represent that state in a different foreign country என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் சிங்கப்பூர் அம்பாசிடர் டு மலேசியா என்று சொல்வோமே என்றால் அவர் யார் என்றால் சிங்கப்பூரை பிரதிநிதித்துவம் செய்து மலேசியாவில் இருக்கின்ற நபர் என்று சொல்லிக்கொண்டு அதனுடைய பொருள். இவ்வண்ணமாக இந்த ஸ்தானாபதி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கென்று சில குணாதிசயங்கள் இருக்கும். எல்லாருமே ஆகிவிட முடியாது. அதற்கென்று ஒரு சில நிபந்தனைகள் இருக்கும். நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட இந்த பதவியை நாம் பார்ப்போமே என்றால், இந்த பொறுப்பை நாம் பார்ப்போம் என்றால், அரசாங்கத்தில் இருக்கின்ற இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன் இன் த சிவில் சர்வீஸ். அரசாங்கத்தில் இருக்கின்ற சிவில் சர்வீஸில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷன், மேல் இருக்கின்ற ஒரு பதவி. நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த நாட்டு தொகை எவ்வளவு மக்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை கிட்டத்தட்ட 100 அல்லது அதற்கு கீழாக தான் அந்த நபர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்ய வேண்டுமே என்றால் he should represent a country, ஒரு நாட்டை அவர் பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும். பாருங்கள், சிங்கப்பூர் நாட்டினுடைய தூதுவர் என்று வருகின்ற பொழுது அவர் பல நாடுகளில் இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த சிங்கப்பூர் நாட்டை அவர் பிரதிநிதித்துவம் செய்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாகவும் இருக்க வேண்டும். he should be a citizen of that country. எந்த நாட்டை அவர் பிரதிநிதித்துவம் செய்கின்றாரோ அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையாக அல்லது ஒரு குடிமகனாக அவர் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல,
அவர் அங்கே வெளியே சென்று அடுத்த நாட்டுக்கு அவர் சென்று அவர் சொல்கின்ற பொழுது அவர் என்னதான் செய்கின்றாரே என்றால், அவரை யார் அனுப்பினார்களோ அவர்களை அவர் என்ன செய்கின்றாரே என்றால் பிரதிநிதித்துவம் செய்கின்றார். அப்படி என்றால் சிங்கப்பூருடைய தூதர் மலேசியாவில் இருக்கின்றார் அல்லது இந்தோனேஷியாவில் இருக்கின்றாரே என்றால், அவர் அங்கே இருக்கின்ற பொழுது என்னதான் செய்கின்றாரே என்றால், இஸ் ரெப்ரசன்டிங் ஒன்லி சிங்கப்பூர், த கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர். சிங்கப்பூருடைய அரசாங்கத்தை தான் அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அங்கு ஒரு பிரதிநிதித்துவம் செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவர் அங்கு செல்கின்ற பொழுது அவருக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலை என்னவென்றால், அவர் எதையுமே பேச முடியாது. அவர் எதை தான் பேச முடியுமே என்றால், எதை தான் பேசுவாரே என்றால், அந்த அரசாங்கம் அவரை எந்த அரசாங்கம் சென்று அனுப்பி இருக்கின்றதோ அந்த அரசாங்கம் அவர் எதை பேச வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதை தான் அவர் என்ன செய்வாரே என்றால் அவர் பேசுவார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த உலகத்தில் தூதர்கள் அல்லது ஸ்தானாபதி என்று வருகின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய தலைப்பு என்னவென்றால், we are ambassadors for Christ என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் நாம் யாருடைய ஸ்தானாபதி என்று நாம் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்தவனுடைய ஸ்தானாபதி என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படி என்றால் கிரைஸ்ட் இஸ் த ஒன் ஹூ சென்ஸ் அஸ், அவர்தான் கிறிஸ்து தான் என்ன செய்கின்றாரே என்றால் நம்ம அனுப்புகின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அவரை பிரதிநிதித்துவம் செய்து தான் நாம் சொல்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு தான் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு இருக்கின்றது. அதற்கு ஆதாரமாக நாம் வாசித்த இந்த 18 முதல் 21 வசனங்களை நீங்கள் கேட்கின்ற பொழுது நாம் வாசித்ததை நாம் கேட்டிருக்கின்றோம். அதுவும் அதைத்தான் சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பகுதியிலிருந்து சுருக்கமாக இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு பேசி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது அவர் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லிக்கொண்டு, நமது குடியுரிமை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதலாவது தலைப்பை நான் பேசுகின்றேன். பாருங்கள், we are the citizens of the kingdom of God ruled by our Lord Jesus Christ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிமகன்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே எதனுடைய குடிமக்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரஜைகள் அல்லது குடிமகன்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அதை தான் அந்த பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். நாம் உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 ராஜ்யங்கள் இருக்கின்றன. ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 விதமான ராஜ்யங்கள் இருக்கின்றன. ஒன்று இருளுடைய ராஜ்யம், இன்னொன்று வெளிச்சத்தினுடைய ராஜ்யம். த கிங்டம் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் த கிங்டம் ஆஃப் லைட் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆர் த கிங்டம் ஆஃப் சேட்டன் அண்ட் த கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லிக்கொண்டு, சாத்தானுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கின்றது 2 ராஜ்யங்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்ற வேதத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் அதனுடைய 26வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனம், அதை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படி சொல்கின்றது, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? அப்படி என்றால் சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு கேள்வியை கேட்பதை நாம் பார்க்க. எனவே சாத்தானுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு அல்லது இருளுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு வேதம் தெளிவாக பல இடங்களில் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கும். நாம் வாசிக்கின்ற பொழுது பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை ஆளுகிறது யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதை பிசாசானவன் ஆள்கிறான் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் வாசிக்க முடியும். நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று சொல்லிக்கொண்டு அந்த வசனம் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டு அவன் என்ன செய்கின்றான் என்று சொல்லிக்கொண்டு, அப்படி என்றால் ஒரு ராஜ்யத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இருளுடைய ராஜ்யம் அல்லது சாத்தானுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆளுகிறது யார் என்றால் பிசாசானவன் ஆளுகின்றான் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அதை ஏராளமான இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். நாம் குறிப்பாக நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதியாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிக்கதோமோடு பேசுகின்ற பொழுது யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிப்போமே என்றால் அவனுடைய 3வது வசனத்தில் வருகின்ற பொழுது, நீ மனம் திரும்பினால் நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க மாட்டாய் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அங்கு பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லக்கூடியதான இது ஒரு பெரிய தலைப்பு.
அதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது அது தேவனுடைய ராஜ்யம் என்று இருக்கும், அல்லது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்று இருக்கும், அல்லது பரலோக ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். பல இடங்களில் வாசிக்கின்ற பொழுது இந்த டேர்ம்ஸை நம்மால் என்ன செய்ய முடியும் என்றால் வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே அது எல்லாமே ஒரே ஒன்றை தான் காட்டுகின்றது. அது என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அந்த ராஜ்யம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய், நமக்கு ராஜாவாய், நம்முடைய இருதயத்திலிருந்து ஆளுகின்ற ராஜ்யம்தான் அந்த தேவனுடைய ராஜ்யம். இன்றைக்கு அது வருகின்ற நாட்களில் வேறு விதமாக இருக்கும், அதை பற்றி நான் இப்பொழுது பேசவில்லை. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய இருதயங்களில் அவர் ராஜாவாக இருந்து ஆள்கின்றாரோ அந்த ராஜ்யம்தான் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் நான் சொன்ன விதமாக பல பெயர்களில் இருக்கும். ஆனால் அது எந்த பெயரில் இருந்தாலும் சரி, அது எதைத்தான் காட்டுகிறது என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை தான் அது காட்டுகிறது, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை காட்டுகிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் குறிப்பாக நாம் வாசிக்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரத்தில் 23 முதல் 24 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை நோக்கி அவர் பேசுகின்றார். அப்பொழுது 23வது வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரு ஐஸ்வர்யவான் எந்த ராஜ்யத்தில்? பரலோக ராஜ்யத்தில். அடுத்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம். பாருங்கள், முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது பரலோக ராஜ்யம் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்து என்ன சொல்கின்றாரே என்றால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக் கொண்டது ஒரே காரியத்தை குறித்து பேசுகின்ற பொழுது. எனவே வேதம் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் என்று பேசுகின்ற பொழுது அப்போ எல்லாம் எதை தான் குறைக்கிறது என்றால் ஒன்றை தான் குறைக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தினுடைய எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். அசுத்தனாவது காரணாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே அவன் சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், எனவே தேவனுடைய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று வார்த்தை இப்படியாக வேதத்தில் பல இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகின்றது யார்? Who is ruling this kingdom of God? யார் தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்கின்றாரே என்றால் இந்த ராஜ்யத்தை ஆளுகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகின்ற பொழுது கூட உலகத்தில் பிறக்கின்ற பொழுது நடந்த சம்பாஷணைகள் அவைகளெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தெரியும். ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கின்றார். பிலாத்துவுக்கு முன்பாக நிற்கின்ற பொழுது பிலாத்து அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பான். நீர் யூதருடைய ராஜாவா என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பான். கேட்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பதில் தான் 36வது வசனத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 36, 37 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ராஜா என்பதை மறுக்கவில்லை. ஆனால் என்ன சொல்கின்றாரே என்றால் என்னுடைய ராஜ்யமானது இந்த உலகத்துக்குரியதல்ல. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு ராஜ்யத்தை போல் உலகத்தில் இன்றைக்கு பல ராஜ்யங்கள் இருக்கின்றன. இதை போல் ஒரு ராஜ்யமாக இருக்குமே என்றால் என்ன செய்திருப்பார்கள்? என்னுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் போராடி இருப்பார்கள். எனவே இப்பொழுது அவன் புரிந்து கொண்டான், பிலாத்து புரிந்து கொண்டான், இவர் ராஜாதான், ஆனால் இவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியதில்லை என்ற உடனே திரும்ப அவன் என்ன கேட்கின்றானே என்றால் அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி 37வது வசனம், அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, இருந்தாலும் ஆர் யூ எ கிங்? நீர் ஒரு ராஜாவா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பதில் என்னவென்றால், இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். நீ சொல்லுகிறபடி நான் யார் என்றால் நான் ராஜாதான் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே பாருங்கள் அருமையானவர்களே,
இந்த ராஜ்யமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகிறது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இரண்டு ராஜ்யங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்ற பொழுது நாம் எந்த ராஜ்யத்தில் தான் நாம் பிறக்கின்றோமே என்றால் நாம் இருளின் ராஜ்யத்தில் தான் நாம் பிறக்கின்றோம். ஆனால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் இந்த ஒளியினுடைய ராஜ்யத்திற்கு அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், இது இந்த உலகத்தில் நாம் பெற்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நாம் எந்த ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றோமே என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்களை எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவன் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கின்றோம். பாருங்கள், யாரை நாம் ஸ்தோத்தரிக்கின்றோமே என்றால் நம்மை இந்த இருளினுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை எடுத்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்தவரை நாம் என்ன செய்கின்றோமே என்றால் ஸ்தோத்தரிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, நாம் இருளின் பிள்ளைகளாய் இருளின் ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாய் இருந்த நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நம்மை யார் கொண்டு வந்தாரே என்றால் பிதாவாகிய தேவன் கொண்டு வந்தார். எனவே நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு சொல்லிவிட்டு திரும்ப ஒரு காரியங்களை அவர் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருப்பார். எனவே இப்பொழுது நாம் எப்படி இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டு அன்பின் அவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றோம் என்பதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிக் கொண்டு வருவார். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 18வது வசனத்தில் பாருங்கள், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி. 19வது வசனம், அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி என்று சொல்லிக்கொண்டு, God reconcile us to himself through our Lord Jesus Christ. தேவன் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை யாரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றாரே என்றால் அவரோடு. யார் மூலமாக என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த இரண்டு ராஜ்யம், இருளினுடைய ராஜ்யம், ஒளியினுடைய ராஜ்யம், இந்த இரண்டு ராஜ்யத்திற்கு இடையில் ஏதாவது உடன்பாடு உண்டு என்றால் கிடையவே கிடையாது. இந்த இரண்டு ராஜ்யங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிரடையாக இருக்கின்றது, ஒன்றுக்கு ஒன்று பகைமையாக இருக்கின்றது. வேதத்தில் நம்மால் வாசிக்க முடியும். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தினுடைய பின்பகுதியை நாம் வாசிப்போமே என்றால் 14வது வசனம் பின்பகுதி சொல்லுகின்றது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? What communion has light with darkness? ஒளிக்கும் இருளுக்கும் ஏதாவது ஐக்கியம் இருக்க முடியுமே என்றால் ஐக்கியம் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு ராஜ்யங்களும் எப்படி இருக்கின்றன என்றால் ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கின்றன, ஒன்றுக்கொன்று பகைமையாக இருக்கின்றன. பாருங்கள் அருமையானவர்களே, இப்பொழுது 2 குடும்பங்கள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 குடும்பங்களுக்கு இடையிலே பகைமை இருக்கின்றது. இந்த 2 குடும்பங்களுக்கு இடையிலே பகைமை இருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் அந்த குடும்பத்துக்கு செல்வாரா என்றால் அவர் செல்ல மாட்டார். அவர் எப்பொழுதுதான் செல்வாரே என்றால் இந்த 2 குடும்பங்களும் சமாதானமாகின்ற பொழுது, அவர் தங்களுக்குள்ளாக தங்களை ஒப்புரவாக்கிக் கொள்கின்ற பொழுது, அந்த 2 குடும்பங்களுக்கு சமாதானம் வருகின்ற பொழுதுதான் அவள் என்ன செய்வார்களே என்றால் ஒரு குடும்பத்திலிருந்து அடுத்த குடும்பத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். இங்கே இருளுடைய ராஜ்யத்திற்கும் ஒளியினுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இடையில் என்ன இருக்கின்றது என்றால் பகைமை இருந்து கொண்டிருக்கு. ஏனென்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் நாம் தான் காரணம். நம்மை பிரதிநிதித்துவம் செய்த ஆதாம் தான் அதற்கு காரணம். பாவத்தின் மூலமாக என்ன வருகிறது என்றால் இந்த 2 ராஜ்யம் வருகின்றன, பிளவு வருகின்றது. நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நெருங்க முடியாமல், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் செல்ல முடியாமல் நாம் இருக்கின்றோம். இது யார் மூலமாக என்றால் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவர் செல்ஃப். நான் தான் அதற்கான, we are the guilty party. நான் தான் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் குற்றம் செய்திருக்கின்றோம். அவருக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் நாம் பாவம் செய்திருக்கின்றோம். ஆனால் பாவம் செய்த நாம் என்ன செய்யவில்லை என்றால் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை, எடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த முயற்சியை எடுத்து யார் செய்தது என்றால்
நாம் யாருக்கு விரோதமாக பகை செய்திருக்கின்றோமோ, யாருக்கு விரோதமாக குற்றம் செய்திருக்கின்றோமோ, அந்த தேவனே என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை அவரோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். பாருங்கள், அதுதான் அந்த வசனம், நான் வாசித்த வசனம். தேவன் நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். எப்படி ஒப்புரவாக்கி இருக்கின்றாரே என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் இந்த உலகத்தில் வந்ததின் மூலம் அவர் நமக்காக தன்னையே அவர் ஜீவ பலியாக அவர் கொடுத்து நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற மறுமையானுடைய பல இடங்களில் வேதத்தில் நம்மால் இதை வாசிக்க முடியும். நீங்கள் பார்க்கின்ற பொழுது தேவன் என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக அவர் பிறந்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எதற்காக என்றால் நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக, நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்குவதற்காக. எதன் மூலமாக? தன்னுடைய மரணத்தின் மூலமாக. நாம் அவருக்கு பகைஞராக இருக்கின்ற பொழுது, பகைஞராக இருக்கின்ற நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்தில் அவர் மரித்திருக்கின்றார். அதன் மூலமாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தேவன் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். பாருங்கள், வாசிக்கின்ற பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். கவனமாக கேளுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அதிக நிச்சயமாமே. நாம் பாவிகளாக இருக்கையில், we were yet sinners, நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னுடைய குமாரனுடைய மரணத்தின் மூலமாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். பாருங்கள், என்ன ஒரு அருமையான காரியம் என்று சொல்லிக்கொண்டு, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, நாம் யாருக்கு விரோதமாக பகையை செய்தோமோ, நாம் யாருக்கு விரோதமாக குற்றம் செய்தோமோ அவரே என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய மரணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தம்மோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். யோசித்து பார்க்கவே முடியாது அருமையானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த வேதத்தில் பல இடங்களில் நம்மால் வாசிக்க முடியும். ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க வருகின்றேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கின்ற பொழுது 11 முதல் 16 வசனங்களை, அந்த 11 முதல் கடைசி வரை உள்ள பகுதி நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். நான் ஒரு சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு வாசிக்கின்றேன். 11லிருந்து வாசிக்கின்ற போது எபேசியர் 2ஆம் அதிகாரம். ஆனபடியினால் முன்னே மாமிசத்தின்படி புறஜாதியாராக இருந்து மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். அப்படி என்றால் நாம் எல்லாரும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம் யூதர்கள் கிடையாது. அவர்களால் புறஜாதிகள் என்று சொல்லப்பட்ட நாம், அடுத்து அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்று சொல்லிக்கொண்டு யோசித்து பாருங்கள். தேவனற்றவர்கள், தேவனிடத்து பக்கத்தில் போக முடியாது, நெருங்கவே முடியாது, அவரை பற்றி அறிந்து கொள்ளவும் முடியாதவர்களாக இருந்தோம். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இதுவரைக்கும் பிளவுபட்டு அவருடைய பக்கத்தில் செல்வதற்கு அருகதையற்றவர்களாக இருந்த நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னோடு இழுத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கின்றோமே என்றால் அவருக்கு பக்கத்தில் சென்றிருக்கின்ற. எப்படி? 14வது வசனம். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்திலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்மை தேவனோடு எப்படி ஒப்புரவாக்குகின்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? கல்வாரியில் தன்னையே கொடுத்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவரோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, நாம் எவ்விதமாக அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் கல்வாரியில் அவர் நமக்கு இரத்தத்தை சிந்தி நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுதே நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னோடு அவர் ஒப்புரவாக்கி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். இதோ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கூட 20-21 வசனங்களை நாம் வாசிப்போமே என்றால் கொலோசியர் 1:20-21 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன்.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் அவருக்கு பிரியமாய் இருந்தது. 20வது வசனம் பாருங்கள், எதன் மூலமாக? சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக. எனவே தேவன் என்ன செய்கின்றாரே என்றால் நம்மை அவரோடு அவர் ஒப்புரவாக்குகின்றார். எதன் மூலமாக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக, சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். We are reconciled to God by our Lord Jesus Christ who shed his blood on cross. அவர் என்ன செய்திருக்கின்றார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கின்றார். அருமையானவர்களே, இப்படியாக இப்பொழுது ஒப்புரவாகின்ற பொழுதுதான் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் இருளுடைய ராஜ்யத்தை விட்டு நாம் ஒளியினுடைய ராஜ்யத்தினுள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராக நாம் என்ன செய்கிறோம் என்றால் மாற்றப்பட்டிருக்கின்றோம். எனவே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராக இருக்கின்றபடியினால் நாம் எதனுடைய குடிமகனாக இருக்கின்றோமே என்றால் பரலோகத்தினுடைய குடிமகனாக இருக்கின்றோம். பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜையாய் நாம் இருக்கின்றபடியினால் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, எனவே முதலாவது கருத்தை நான் முடிக்கின்றேன். எனவே நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. நாம் எந்த ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோமே என்றால் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகிறது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆள்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். நம்மை யார் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்தார்? பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கின்ற. அருமையானவர்களே, நாம் இதை ஒரு காலமும் மறந்து போகக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இன்று நாம் வந்திருக்கின்றோமே என்றால் நாம் செய்தது கிடையாது. நமக்காக தன்னுடைய குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தின் மூலமாக அவருடைய மரணத்தின் மூலமாக நம்ம என்ன செய்திருக்கின்றாரே என்றால் ஒப்புரவாக்கி இருக்கின்றார். அவரோடு ஒப்புரவாக்கி அவருடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாய் இன்று பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகன் என்று சொல்லக்கூடியதான அந்த பெரிய சாக்கியத்தை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சிட்டிசன்ஷிப் என்று வருகின்ற பொழுது, நம்முடைய குடியுரிமை என்று நாம் வருகின்ற பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிகளாய் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே அடுத்து இரண்டாவதாக அவர் கமிஷன் நமது நியமனம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இரண்டாவது கருத்தை நான் பேச இருக்கின்றேன். As the citizens of the kingdom of God, we are commissioned to be ambassadors for that kingdom. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன்களாகிய நாம் அந்த ராஜ்யத்தின் சானாபதிகளாய் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ராஜ்யத்தினுடைய குடிமகனாய் நாம் இருக்கின்றபடியினால் நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் அந்த ராஜ்யத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஸ்தானாபதிகளாய் நாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, மறந்து போகக்கூடாது. ஒரு ராஜ்யத்தை நீங்கள் எந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ராஜ்யத்தில் எவ்வளவுதான் ஸ்தானாபதிகள் அல்லது தூதர்கள் அல்லது அம்பாசிடர்ஸ் இருப்பார்களே என்றால் மிகவும் மிகவும் குறை. ஒருவேளை 100 அதுக்கு கீழே தான் இருக்கும். சில இடங்களில் சில நாடுகளில் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் we are all ambassadors for Christ. நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோமே என்றால் தேவனுக்கு அவருடைய ராஜ்ய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கின்றோம். 20வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். ஆனபடியினாலே கிறிஸ்துவானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படி இருக்கின்றோம்? யாருக்கு ஸ்தானாபதியாக இருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதியாக இருக்கின்றோம். பாருங்கள், சிங்கப்பூரை நாம் பார்க்கின்ற பொழுது சிங்கப்பூர் அம்பாசிடர்ஸ் டு மலேசியா என்று வருகின்ற பொழுது அவர் எதை பிரதிநிதித்துவம் செய்கின்றார் என்றால் he represents the government of Singapore. சிங்கப்பூர் நாட்டினுடைய அரசாங்கத்தை அவர் என்ன செய்கின்றார் என்றால் பிரதிநிதித்துவம் செய்கின்றார். இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது we are ambassadors for Christ. நாம் யாருக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம்? கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம். அப்படி என்றால் நாம் யாரால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம்? கிறிஸ்துவால் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். எப்படி சிங்கப்பூர் நாட்டினுடைய தூதர் வெவ்வேறு நாடுகளுக்கு சிங்கப்பூர் அரசாங்கத்தால் அனுப்பப்படுகின்றாரோ அதே போல் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கின்ற நாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றோமே என்றால் கிறிஸ்துவுக்காக நாம் கிறிஸ்துவால் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அவருடைய ராஜ்யத்திலிருந்து நாம் ஸ்தானாபதிகளாக என்ன செய்யப்பட்டிருக்கின்றோம் என்றால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சிங்கப்பூருடைய அம்பாசிடர் நான் வருகின்ற பொழுது அவர் எங்கே இருப்பார் என்றால் ஒருவேளை அவர் மலேசியாவில் இருப்பார், அல்லது சிங்கப்பூர் அம்பாசிடர் ஜப்பான் என்று வருகின்ற பொழுது அவர் எங்கே இருப்பார் என்றால் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். இந்தியா என்றால் அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பார். அப்படி என்ற கேள்வி, நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம்,
நம்மை அவர் எங்கே அனுப்பி இருக்கின்றார்? தேவன் நம்மை எங்கே அனுப்பி இருக்கின்றாரே என்றால் இன்டு த வேர்ல்ட், இந்த உலகத்திற்குள்ளாக அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நம்மை அனுப்பி இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம். நாம் வாசிக்கின்ற பொழுது கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 19வது 20 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்பார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்கின்ற பொழுது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள் யாராவது வாசியுங்கள். பாருங்கள், சுவிசேஷத்திற்காக சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கின்ற யார்? ஸ்தானாபதியாகிய நான். போதும், பாருங்கள், நீங்கள் வாசிக்கின்ற பின்பு வாசித்து பாருங்கள், நேகமாக ஆகிக் கொண்டிருக்கின்றது. அவர் அவருக்காக ஜெபிக்க சொல்லுவார். அவர் யாரா இப்படி இருக்கின்றாரே என்றால் அவர் கிறிஸ்துவுக்காக கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்தானாபதி, அம்பாசிடர்ஸ் இன் பாண்ட் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக அவர் என்ன செய்யப்பட்டிருக்கின்றாரே என்று கட்டப்பட்டிருக்கின்றார். அவருடைய சுவிசேஷத்துக்கு அவர் கட்டப்பட்டிருக்கின்றார். நாமும் அப்படித்தான் அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம் என்றால் ஸ்தானாபதிகளாக இருக்கின்றோம். அதுதான் நாம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கின்றோம். நம்மை அனுப்பியிருக்கின்றது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்பியிருக்கின்றார். பாருங்கள், ஒரு நாடானது அதனுடைய தூதரை அவர் அனுப்புகின்ற பொழுது அந்த தூதருக்கு இருக்கின்ற பெருமை அல்லது மகிமை அல்லது அவருக்கு கொடுக்கின்ற மதிப்பு எதை பொறுத்து இருக்கின்றது என்றால் எந்த நாடு அவரை அனுப்பி இருக்கின்றதோ அந்த நாட்டை பொறுத்து இருக்கின்றது. அவரை பொறுத்து கிடையாது. ஒருவேளை சிங்கப்பூர் அனுப்புகின்ற பொழுது சிங்கப்பூருடைய நாட்டுடைய பெருமையை சுமந்தவராக சொல்கின்றார். அமெரிக்கா அனுப்புமே என்றால் அதனுடைய பெருமையை சுமந்தவராக சொல்கின்றார். இங்கே நம்மை அனுப்புகின்றது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுப்புகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அவருக்கு இருக்கின்ற பெருமை என்னவென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது all power is given unto me in heaven and in earth. உலகத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றது. இந்த உலகத்தை ஆளுகின்ற யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு நாட்டை ஆளுகின்றவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியுமா என்றால் யாருமே சொல்ல முடியாது. நாம் நம்முடைய சிங்கப்பூர் நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட அதனுடைய அதிபரோ அதனுடைய பிரதமரோ என்னதான் சொல்ல முடியுமே என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற சகல அதிகாரம் இருக்கின்றதான் சொல்ல முடியுமே தவிர உலகத்தில் வானத்திலும் பூமியிலும் இருக்கின்ற சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Therefore go, எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் போங்கள். Lo, I am with you even unto the end of the world. நான் உங்களோடு இருக்கின்றேன் இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும். நம்மை அனுப்பி இருக்கின்ற ராஜா, அவருடைய தேசத்தினுடைய ஸ்தானாதிபதியாக நம்மை அனுப்பி இருக்கின்றவர் சொல்கின்றது சகல அதிகாரம் என்னிடத்தில் இருக்கின்றது. எனவே நீங்கள் சொல்லுங்கள், உங்களோடு நான் என்ன செய்கின்றேனே என்றால் இருக்கின்றேன். பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய அருமையான காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் நம்மை அவர் தனியாக அனுப்பிவிடவில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் சொல்லி செய்யுங்கள், போங்கள் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய பலம் என்னவென்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன். அருமையான யோசித்து பாருங்கள், நாம் பல நாட்டினுடைய குடிமகன்களாக இருக்கின்றோம். நம்மை அனுப்புகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய பிரதமரோ அந்த நாட்டினுடைய அதிபரோ நீ செல், நான் என்னோடு இருக்கின்றேனே என்றால் நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தைரியம் இருக்கும். நாம் தைரியமாக சொல்ல முடியும். ஏனென்றால் யாருடைய பலம் இருக்கின்றது? இந்த நாட்டை ஆள்கின்றவருடைய பலம் இருக்கின்றது. இங்கே யார் சொல்கின்றாரே என்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, உலகத்தில் நாம் சொல்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட நாம் டிராக்ட் கொடுக்க சொல்கின்ற பொழுது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாய் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாய் நாம் சொல்கின்றோம். நம்மை அனுப்பி இருக்கின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். உங்களோடு நான் இருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தத்தை இந்த காரியத்தை அவர்களுக்கு அந்த கட்டளையை மத்திய 28ஆம் அதிகாரத்தில் கொடுத்ததை நாம் வாசித்திருக்கின்றோம். அதில் நாம் செய்தியும் கேட்டிருக்கின்றோம். எனவே நான் அதை குறித்து பேசவில்லை. மத்திய 28, 19, 20 வசனங்கள். ஆனால் அவர் அனுப்புகின்ற பொழுது என்ன சொல்வாரே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் முதலாவது அவர்கள் பக்கத்தில் ஆரம்பிக்க வேண்டும், பின்பு அந்த நாடு, பின்பு அந்த ராஜ்யம், பின்பு உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அதே போல் அருமையானவர்களே, ஸ்தானாதிபதியாய் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி அனுப்பப்பட்டிருக்கின்ற நாம் முதலாவது நம்முடைய ஊழியத்தை எங்கே தொடங்க வேண்டுமே என்றால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற மக்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பக்கத்து வீடு, பல இடங்கள். அப்படி நம்ம சபையை பார்க்கின்ற பொழுது மாஸ்லிங், உட்லண்ட்ஸ் பகுதி, நாதன் சிங்கப்பூர், மற்றபடி சிங்கப்பூர், பல இடங்கள். இப்படியாக தான் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்க. எனவே
தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பானது இட் இஸ் நாட் given to only few people அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். இட்ஸ் given to every one of his ambassadors for Christ. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தானாதிபதிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் இதை மறந்தே போகக்கூடாது அருமையானவர்களே. எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை என்னவென்றால் கோ into the world, இந்த உலகத்தை நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றார் என்றால் கொடுத்திருக்கின்றார், நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றார். ரோமர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் 15 வசனங்களை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அந்த பகுதி தெளிவாக சொல்லு, நாம் ஏன் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, நாம் செல்லவில்லை என்றால் அந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆள் இருக்காது. எனவே நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த பகுதி பேசிக் கொண்டிருக்கும். நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். எனவே நம்முடைய நியமனம், நமக்கு என்ன நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய குடிமகன்களாக இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாக இருக்கின்றோம். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் அன் அம்பாசிடர். நாம் இதை மறந்து போகக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் ஸ்தானாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு மெசேஜ். we are given the message of reconciliation to proclaim. நாம் பிரகடனம் செய்வதற்கு ஒப்புரவாகுதலின் செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய தூதரை வேறு நாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது அவருக்கு என்னவென்றால், அவருடைய வேலை என்னவென்றால், இந்த நாடு எதை சொல்கின்றதோ அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அங்கு சென்று அவர் சொல்ல வேண்டும். நாமும் கிறிஸ்துவால் அவருடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாய் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்றால், 18வது வசனத்தினுடைய பின்பகுதி, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். 19வது வசனம், ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 20வது வசனம், தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு reconcile to God. அதுதான் செய்தி. நாம் உலகத்தில் கொண்டு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், நீங்கள் தேவனோடு என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். அது என்ன செய்தி? அதுதான் சுவிசேஷம். தேவனுக்கும் உங்களுக்கும் பகை இருக்கின்றது. அந்த பகை உங்களால் வந்தது, அது நம்மால் வந்த பகை. ஆனால் தேவனே என்ன செய்திருக்கின்றாரே என்றால் தன்னோடு நம்மை ஒப்புரவாக்க விரும்புகின்றார். He wants to reconcile you with him. உங்களை என்ன செய்ய விரும்புகின்றாரே என்றால் தன்னோடு ஒப்புரவாக்க விரும்புகின்றார். அந்த ஒப்புரவாகுவதற்குள்ளே அனைத்து வழிகளையும் அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் செய்து கொடுத்திருக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கின்றாரே என்றால் இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு அதன் மூலமாக உங்களை என்ன செய்கின்றாரே என்றால் அவரோடு அவர் ஒப்புரவாக்க விரும்புகின்றார். பாருங்கள் அருமையாளே, இதுதான் செய்தி. நம்மை ஒப்புரவாக்கி இருக்கின்றார். நம்மை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அங்கத்தினராக மாற்றி இருக்கின்றார். நம்மை ஸ்தானாதிபதியாக பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். பொறுப்பை கொடுத்த அந்த செய்தியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன செய்தி என்னவென்றால் அவரோடு ஒப்புரவாகுங்கள் என்ற செய்தி, நற்செய்தி. இந்த உலகத்துக்கு நாம் எடுத்துச் செல்கின்ற செய்தி என்னவென்றால் வேறு ஒன்றுமே கிடையாது. நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் கெட்டு போய் விடக்கூடாது, நாம் நரகத்திற்கு சென்று விடக்கூடாது, நாம் பறித்தபடி சென்று விடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு தம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன செய்திருக்கின்றாரே என்றால் நமக்காக கொடுத்திருக்கின்றார். இதுதான் செய்தி. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நாம் வாழ வேண்டுமே என்றால், தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க வேண்டுமே என்றால், அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே என்றால் இருக்கின்ற ஒரே ஒரு நபர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் சொல்வதற்கு அவரோடு ஒப்புரவாகுவதற்கு நமக்கு இருக்கின்றது ஒரே ஒரு வழி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் செய்தி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்தானாதிபதியை அல்லது தூதரை அனுப்புகின்ற பொழுது அந்த தூதர் என்ன செய்ய முடியாது என்றால் அவருடைய இஷ்டப்படி எதையுமே சொல்ல முடியாது. அவர் என்னதான் செய்ய முடியும் என்றால் he can only say what the government wants him to say. அந்த நாட்டினுடைய அரசாங்கம் என்ன சொல்ல விரும்புகின்றதோ அதை தான் அவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல முடியும். இந்த தூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வேறு எதுவும் செய்ய முடியாது. அதே தான் நமக்கும் கூட. we cannot change the message. இந்த மெசேஜை சேஞ்ச் பண்ணுவதற்கு, நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை மாற்றுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. we are only ambassadors and we have to proclaim the message that is given to us. நமக்கு என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால்
நாம் சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, இந்த ஒப்புரவாகுதலின் செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது நம்மிடத்தில் பல கேள்விகள் வரலாம். நாம் எல்லாரும் செல்ல முடியாது, நாம் எல்லாரும் சானாபதிகள், நமக்கு எல்லாருக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் எல்லாரும் செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் ஏதாவது ஒன்று செய்ய முடியும். நாம் ஜெபிக்க முடியும், நாம் நம்முடைய சாட்சியை மற்ற மக்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும், நாம் பார்க்கின்ற மக்களுக்கு ஒரு டிராக்டை கொடுக்க முடியும், அல்லது டிராக்டை நாம் அவர்களுடைய போஸ்ட் பாக்ஸில் நம்மால் போட முடியும், அவர்களை சபைக்கு நம்மால் அழைக்க முடியும், சபைக்கு இந்த ஊழியத்திற்கு என்று கொடுக்க முடியும். இப்படியாக நாம் எவ்வளவோ காரியங்களை செய்ய முடியும். இதை அனைத்தையும் நாம் செய்ய முடியும். அருமையானவர்களே, எல்லாரும் சொல்ல முடியும், எல்லாரும் செல்ல வேண்டும் என்று நான் சொல்லவே இல்லை. அதுவும் முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்து இருக்கின்றது. அந்த தாளந்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உபயோகிக்க வேண்டும். நாம் எல்லாராலும் ஜெபிக்க முடியும், எல்லாராலும் செய்ய முடியும். நம்மால் மற்ற மக்களிடத்தில் அவர்களை சபைக்கு அழைக்க முடியும் என்றால் அழைக்க முடியும். ஒரு டிராக்டரை கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியும். டிராக்டரை போஸ்ட் பாக்ஸில் போட முடியுமா என்றால் நம்மால் போட முடியும். நாம் அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் தேவனுக்கு அந்த பிள்ளைகளாய் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வார்கள். இப்படி பல காரியங்களை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் செய்ய முடியும். எனவே ஸ்தானாதிபதிகளாக இருக்கின்ற நாம் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் செய்கின்ற செயலின் மூலமாக நாம் மற்ற மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அழைத்து வருகின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த இந்த செய்தியை, ஒப்புரவாகுதலின் செய்தியை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் கொடுக்க வேண்டும். எனவே அருமையாளே, நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். நான் எதற்கு ஒய் ஷுட் ஐ கோ ஃபார் டிராக்டிங்? நான் எதற்கு சொல்ல வேண்டும்? நான் எதற்காக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இதுதான் காரணம். பிகாஸ் யூ ஆர் an ambassador for Christ. I am an ambassador for Christ. நான் கிறிஸ்துவுக்கு யார் என்றால் நான் சானாபதி. என்னை அனுப்பினது யார் என்றால் கிறிஸ்து அனுப்பியிருக்கின்றார். அனுப்பது மாத்திரமல்ல, he has given also a message for me to proclaim. நான் சொல்வதற்கு ஒரு செய்தியை அவர் கொடுத்திருக்கின்றார். என்ன செய்தி? the message of the reconciliation, ஒப்புரவாகுதலின் செய்தி. எனவே அருமையானவர்களே, இந்த செய்தியை நாம் எடுத்துச் சொல்வோம். நம்மால் முடிந்ததை நாம் தேவனுக்கு என்று செய்வோம். ஏனென்றால் நாம் ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய பெரிய ராஜ்யமாகிய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் ஸ்தானாதிபதிகளாக இருக்கின்றோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கிறோம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீதாமே கொண்டு வந்திருக்கின்றீர். எங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மோடு ஒப்புரவாக்கி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கின்றீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு நீதாமே ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியதான பெரிய பொறுப்பை நீர் கொடுத்திருக்கின்றீர். கொடுத்தது மாத்திரமல்லாமல் அந்த ஊழியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எந்த செய்தியை சுமந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர். அவனமாக நீர் கொடுத்த அந்த ஒப்புரவாக்குதலின் செய்தியை நாங்கள் உலகத்திற்கு சுமந்து சொல்ல எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்வதற்கு நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களே உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன்.